பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அப்படியே ஆகும். ஆமேன். ஆதார வசனம் யோவான் 14:29. இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் எதை சொன்னாரோ அதை அப்படியே செய்து காட்டினார். என்ன காட்டினார்? தான் சொன்னதை செய்பவர் என்றும் எதை செய்ய போகிறாரோ அதைத்தான் அந்த காரியம் நடக்கும் முன்னே சொல்கிறார். அவர் மாறாதவர், அவர் வார்த்தையும் மாறுவதில்லை. சவுல் ராஜாவானவுடனே மக்களை பிரியப்படுத்தவும் மக்களின் சப்போர்ட் தனக்கு வேண்டும் என்று கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கியை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் சகலத்தை கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சாமுவேல் சவுலிடம் சொல்லியிருந்தார். எத்தனை தலைமுறைகள் கழித்து பழி வாங்குகிறார் பாருங்கள். பழிவாங்குதலும் பதிலளிப்பதும் என்னுடையது என்று சொன்னார் கர்த்தர். உபாகம் 32:35. அதை மனதிலேயே வைத்து கொண்டிருந்தார். இவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்க கானான் தேசத்துக்கு அமலேக்கு வழிமறித்தான். விடமாட்டேன் என்று சொன்னார். அவர்கள் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்கள், விடவில்லை. ஆகவே அமலேக்கியர்களை பழி வாங்கி பதில் செய்யும் நேரம் வந்தது. சவுலுக்கு இந்த வேலையை கொடுத்தார். அவனுக்கு ஒரு தருணம், ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். கடவுளுடைய வேலை, அவருடைய பாரம். அவர் ஒரு தேவதூதனை எழுத்து சங்கரிக்க முடியும், ஆனால் சவுலுக்கு அந்த வேலையை கொடுக்கிறார். அவனோ முற்றிலும் சங்கரிக்கவில்லை. முதல் தரமானவைகள், இரண்டாம் தரமானவில் உள்ள ஆட்டுக்குட்டிகள், நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து கொண்டான். கர்த்தர் முற்றிலும் அழித்து போடு என்றால் அது முற்றிலும் தான். சவுல் கீழ்ப்படியவில்லை. சாமுவேல் சவுலிடம் போய், இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்றார் தாவீதை பற்றி. ஆனால் இன்னும் அது நடக்கவில்லைங்க. நடப்பதற்கு முன்பே சொல்லிவிட்டார். தாவீது எங்கேயோ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார், இன்னும் அபிஷேகம் பண்ணக்கூடப்படவில்லை, ஆனால் சொல்லிவிட்டார். சொன்னதை போலவே சவுலை விலக்கி தாவீதை சிங்காசனத்தில் அமர்த்தினார். இல்லைங்களா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுவதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. 1 சாமுவேல் 15:29. இயேசுவை பற்றி முதலாம் வருகை பற்றி தீர்க்கதரிசிகள் மூலமாக என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் நடந்தது. மக்களே, உங்களுக்கு என்னென்ன வாக்குகள் கொடுத்தாரோ அத்தனையும் செய்து முடிக்க அவர் திராணி உள்ளவர், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். இதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், இருக்கக்கூடாது. அவர் கேட்கிறார், வாக்கு நான் உனக்கு கொடுக்கும்போது நீ தாழ்மையோடு இருந்தாய், சபைக்கு ஒழுங்காக வந்தாய், கீழ்ப்படிந்தாள், ஆகையால் வாக்கு கொடுத்தேன். இப்போது நீ விசுவாசத்தில் கொஞ்சம் பின்வாங்கி போனாய், ஆகையால் அது நிறைவேறாது என்று ஒரு நாளும் யாரிடமும் அவர் சொன்னதில்லை. அவர் மனிதன் அல்ல, அவர் இரக்கமுள்ளவர். உங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அந்த வாக்குகளை நிறைவேற்ற அவர் வல்லவர். நம்ம தகுதியை பார்த்தோ, நம்முடைய ஒழுங்குகளை பார்த்தோ, நம்ம பக்தியை பார்த்தோ அவர் வாக்கு கொடுக்கவில்லை. வேதம் முழுவதும் நான் கர்த்தர், நான் கர்த்தர் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். இதன் அர்த்தம் என்ன? அவர் கர்த்தர் என்பது யாவருக்கும் தெரியுமே, நாம் அறிவோமே. அதில் ஒன்று இருக்கிறது, நாம் அறிய வேண்டும். நான் கர்த்தர் என்பது, அப்பா, மகனே, மகளே, என்னை மனிதர்கள் போல நினைச்சு விடாதே, அந்த மனிதர்கள் இஷ்டத்தில் வைத்து விடாதே. நீ மனிதர்களோடு பழகி மனிதர்களோடவே சுவாசித்து அவருடைய போலவே என்னை நீ பார்க்கிறாய். நான் கர்த்தர், நான் தேவாதி தேவன், நான் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பேன் என்பதாகும் அந்த நான் கர்த்தர் என்பதற்கு. எல்லா தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆம், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அடுத்து, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுபவர். இந்த இரண்டையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அவரால் கூடாத காரியம் ஏதும் இல்லை. சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். இந்த இரண்டும் தான் நாம் விசுவாசத்தை கட்டி எழுப்புவதும் கட்டி நிறுத்தவும் உதவி செய்யும். கோரேஸ் என்பவன் பிறப்பதற்கு 300 வருடங்களுக்கு முன்பே அவனை பற்றி தீர்க்க தரிசனமாக சொன்னார். அவன்தான் இடிந்து போன தேவாலயத்தை கட்டி எழுப்ப உதவுவான் என்பதை சொல்லியிருந்தார். அப்படியே நடந்ததே.
அவன் பிறப்பதற்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி பெயரையே சொன்னார். மாறி போய்விட்டதா? அவர் மிஸ்டேக் பண்ணவே மாட்டார், மறந்து விடவே மாட்டார். அதனால்தான் தன் கையின் கிரியைகளில் மகிழ்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாவில் இதை பதிவு செய்துள்ளார். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். எதற்காக அறிவிக்கிறார்? ஏன் முன்கூட்டி அறிவிக்கிறார்? அவர் மாறுவதே இல்லை. நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் திடுதுப்புன்னு வந்துட்டீங்களே, திடுதுப்புன்னு செஞ்சிட்டீங்களேன்னு யாரும் கேட்க வேண்டியதில்லை. திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார். இப்படித்தான் நான் செய்வேன் என்று செய்து முடித்து காட்டுகிறார். அது சாட்சி, அது வரலாறு. என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை, கோரேசை பற்றி சொல்லுகிறார், தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராக இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். எசாயா 46:10-11 வசனங்கள். கோரேசு யூதன் கிடையாது, கோரேசு தேவனை தொழுகிறவனும் அல்ல. ஆனால் அவனை கொண்டு செய்து முடித்தார். அதான் கர்த்தர். இவர் கொடுத்த வாக்கு ஒன்றாக நிறைவேறாமல் தரையிலே விழுந்தது இல்லை. இதற்கு வேதத்துள்ள சாட்சிகள், வரலாறுகள் சான்றாக இருக்கின்றன. உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தும் அவைகள் நிறைவேற சாத்திய கூறுகளே இல்லாமல் இருக்கலாம். சூழ்நிலைகளெல்லாம் மாறாக கூட நடக்கலாம். இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். எது நடந்தால் நமக்கு என்ன? கொடுத்தவர் உண்மையுள்ளவர், கொடுத்தவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை என்னென்ன சீர்படுத்த வேண்டுமோ சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி செய்து முடிப்பார். கர்த்தரின் பார்வையில் எல்லாம் உள்ளது. அவர் பார்த்து கொள்வார். மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்கினவர் அல்லவா? கடலுக்குள் பாதையை வகுத்து கொடுத்தவர் அல்லவா? உங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு முன் எதுவும் தடையாக நிற்பதில்லை, நிற்க முடியாது. இந்த தேசத்தில் உன்னை நிலைநாட்டுவேன் என்று நீங்கள் வாக்கு பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் நடப்பதோ இந்த தேசத்தை விட்டு போங்கள் என்று சட்டமே வந்து விட்டது. எப்படி நிறைவேறும் என்கிறீர்கள் நீங்கள்? ஒரே இரவிலே சட்டத்தை மாற்றி எழுதி உங்களுக்கு சாதகமாக எழுத வைப்பார். உங்களோடு நிலை நிற்கிறார். அப்பொழுது சொல்லுவார், நான் சொன்னதை நிறைவேற்றினேன் என்று. எஸ்தர் புத்தகத்தில் நடக்கவில்லையா? ஆமான் சட்டம், அகாசுவர் ராஜாவை வைத்து சட்டம் போடு, யூதர்கள் எல்லாத்தையும் அழிக்க வேண்டும். எங்கே? 127 தேசத்திற்கிற யூதர்கள் அத்தனை அழிக்கப்பட வேண்டும். அவர்கள் குடும்பங்கள் அழிக்கப்பட வேண்டும், வேரோடு அறுக்க வேண்டும். சட்டம் நிறைவேற்றியாயிற்று. 127 நாடுகளுக்கும் போயாற்று. அதை மாற்றவில்லையா? மாற்றி எதிர்மறையாக மாற்றவில்லையா? அது யூதர்களுக்கு பூரி பண்டிகையாக மாற்றி கொடுக்கவில்லையா? நடந்ததா இல்லையா? நடத்துவார். கவர்மெண்ட்டையே மாற்றுவார். யார் சட்டம் போடுறார்களோ அவர்களையே மாற்றி சட்டம் போடுகிறவனை கொண்டு வருவார். ஒரே இரவில் செய்ய வைப்பார். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்காக புதிய சட்டத்தை உருவாக்குவார். சாட்சிகள் உண்டு. கர்த்தர் செய்யும் வேலையிலே நீங்கள் கவனத்தை வைத்து இது எப்படியாகும், அது எப்படியாகும் என்று கேள்விகள் கேட்டு முடிவுக்கு வராதீர்கள். நாம் சிந்தித்தால் நெகட்டிவாக தான் சிந்திப்போம். நமக்கு அதுக்கு மேலே வராது. உங்கள் வேலை, உங்களுக்கு கொடுத்திருக்கும் வாக்கை அப்படியே விசுவாசித்து தினப்படி வேலையை பாருங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அது கர்த்தருடைய 2ஆம் வருகையை பற்றியது. அந்த வாக்கியம் முடியும் போது இப்படி இருக்கிறது, அப்படியே ஆகும், ஆமேன். அந்த ஆமேன் என்பதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியே ஆகும். இந்த ஆமேன் தான் சரியானது. நீங்கள் கர்த்தர் எனக்கு சொன்னபடியே அப்படியே ஆகும், ஆமேன் என்று தினமும் அறிக்கை செய்து விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இதுதான் நாம் செய்ய முடியும். இதற்கு மேல் செய்து குட்டையை குழப்பக்கூடாது. அதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இது செய்ய வேண்டும் என்பதை அவர் பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீங்கள் எப்படியோ அப்படியே உங்கள் வார்த்தை அது நிறைவேறாமல் போகவே போகாது, நிறைவேறியே தீரும். வானமும் பூமியும் சாட்சி. நான் பெறுவேன், வாழ்வேன், இந்த பூமியில் சாட்சியாக நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு பெற்ற வாக்கை நிறைவேறுதலை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பதும் ஸ்தோத்திரம் செய்தலும் மட்டும்தான் என் வேலை. ஆமேன். ஹல்லேலூயா.